அடுத்தது நாம் சுத்திகரிப்பு ஜெபத்திற்குள்ளாக போவதற்கு முன்பாக வேதத்தில் ஒரே ஒரு வசனம், ரோமரின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். Rome chapters 8 verses 28. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். இந்த நாளிலே இந்த உபவாச கூட்டத்திற்கு என்ன வார்த்தையை கொடுக்க வேண்டும் என்று நான் இருக்கும் பொழுது ரோமர் 8:28 இந்த நாளிலும் கூட இந்த வார்த்தை எனக்கு நேராக வந்தது. தேவனிடத்தில் அன்பு கூறுகிற நமக்கு நம்முடைய வாழ்க்கையில நடக்கிறது எல்லாமே நன்மைக்கு தானே தவிர தீமைக்கு அல்ல. அநேக நேரங்கள்ல நாம் எடுக்கிற முயற்சிகள், நாம் எடுக்கிற பிரயாசங்கள், நாம் போய்கொண்டிருக்கிற பாதைகள் சில நேரங்களிலே நாமாகவே முடிவு எடுக்கிறதுனால சில தோல்விகளை நாம் சந்திக்கிறோம். ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, தேவன் நம்மை நடத்துகிறார் என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் நம்முடைய சுயத்துல நாம் முடிவெடுக்கிற ஒவ்வொரு காரியமும் அது தோல்வியாக முடிந்தாலும் கூட கர்த்தர் அவருடைய பிள்ளைகளை கைவிடுகிறதே இல்லை. தேவன் அவர்கள் போகிற பாதையில் அவர் விடாமல் அந்த பாதையில் இருந்து அவர்களை மீட்டு அவர்களுக்கு நன்மையாகவே அதை முடிய செய்கிறார். நம் வேதத்துல நாம் பார்ப்போமானா, ஆதியாகமம்ல ஆதாம் ஏவாளுடைய விஷயத்தில் சர்வம் தந்திரமாய் ஏவாளை ஏமாற்றி அது நிமித்தமாய் ஏவாள் தேவன் கட்டளையிட்ட அந்த கனியை புசிக்க கூடாது என்று சொல்லி இருந்த அந்த கட்டளையில அந்த ஏவாள் மீறினபடினா அதை புசித்து அதை தான் புசித்தது மாத்திரம் அல்லாமல் தன்னுடைய கணவருக்கு கொடுத்து அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தானாகவே அவர்கள் முடிவெடுத்து பிசாசுடைய தந்திரங்கள் அவர்கள் அறியாமல் பிசாசின் வலையிலே அவர்கள் விழுந்தார்கள்.
ஆனாலும் கூட தேவன் அவர்களை கைவிடவில்லை. தேவன் அவர்களை எந்த கனியை புசிக்க கூடாது என்று சொன்னாரோ அந்த கனியை அவர்கள் புசித்ததினால் அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு விட்டன. அவர்கள் தாங்கள் மகிமைக்குள்ளாக அவர்கள் இருந்ததை அந்த கனி எப்போ புசித்தார்களோ தேவனுடைய மகிமையை அவர்கள் இழந்து போய்விட்டார்கள். தேவனுடைய மகிமையை அவர்கள் இழந்து போய்விட்டார்கள். ஆனாலும் கூட கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால் அவர்களுக்கு ஒரு ஆடை உண்டு பண்ணி அவர்களை அந்த தோட்டத்தில் இருந்து அனுப்புகிறார். சில நேரங்களில் நாம் முடிவெடுத்து நாம் செயல்படும் பொழுது தேவன் ஏன் என்னை மறந்துட்டாரு, ஏன் இதை செஞ்சாரு, நாம் எடுத்த முயற்சிகளில் சில தோல்விகள் சந்திக்கும் பொழுது தேவன் நம்மை மறக்கவில்லை, தேவன் நம்மை கைவிடவில்லை. தேவன் அதை நமக்கு நன்மையாகவே அநேக நேரங்களில் அவர் மாற்றி இருக்கிறார். ஏனென்றால் எந்த முடிவு நாம் எடுக்கிறதாக இருந்தாலும் அதை தேவ சமூகத்தில் வைத்து தேவனிடத்தில் கேட்டு நாம் அதை செயல்படுத்தும் பொழுது அதை தேவன் நமக்கு எந்த ஒரு நம்முடைய இருதயத்தில் எந்த ஒரு இடர்பாடு இல்லாமல் கவலைகளோ அல்லது நஷ்டங்களோ அல்லது சில விதமான இழப்புகள் இல்லாமல் அதை தேவன் நமக்கு நேர்த்தியாக அவர் செய்து முடிப்பார். சில நேரங்கள் நமக்கு தீமையாக சில காரியங்கள் இருக்கும். ஏன் எனக்கு மட்டும், என் வாழ்க்கையில மட்டும் ஏன் இந்த தீமை நடக்குது, நான் என்ன செஞ்சேன், நான் யாருக்கு என்ன செஞ்சேன், யாருக்கு என்ன துரோகம் செஞ்சேன், எனக்கு மட்டும் இப்படி நடக்குது, நான் எல்லாருக்கும் நன்மை தானே செய்யறேன், ஆனாலும் ஏன் எனக்கு என் வாழ்க்கையில மட்டும் இது நடக்குதுன்னு சொல்லி நான் நினைக்கலாம். ஆனா நீங்க செய்கிற ஒவ்வொரு நன்மையும் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது உங்களுக்கு. அதனாலதான் நம்ம வேதத்துல நம்ம வாசித்து பார்ப்போம்னால அந்த 28வது வசனத்துல தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில நன்மை தான் நடக்கும், தீமை நடக்காது அப்படின்னு அல்ல. தீமைகள் வந்தாலும் அந்த தீமையை தேவன் நன்மையாக நம்முடைய வாழ்க்கையில மாற்றுவோம். ஆனா நமக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா ஒரு விசுவாசம் நமக்குள்ளாக இருக்கிறோம். எதற்காக தேவன் நம்மை அழைத்தார், எதற்காக தெரிந்தெடுத்தார், எதற்காக நம்மை இம்மட்டுமாக நடத்தி கொண்டிருக்கிறோம். நம்ம ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதத்துல ஒவ்வொரு இடங்களிலே நாம் பிறந்திருப்போம். ஆனா தேவன் நம் எல்லாரையும் ஒரே இடத்துல அவர் சேர்க்க போகிறார். அந்த இடத்துக்காக தான் நம்ம பூமியில வெவ்வேறு இடங்களிலே நாம் வெவ்வேறு திசைகளிலே நாம் பிறந்திருக்கலாம். ஒருவேளை இயேசுவே அறியாத குடும்பத்தில் கூட நம்ம பிறந்திருக்கலாம். ஆனா தேவன் ஒருவரையும் கைவிடுகிற தேவன் அல்ல. ஏனென்றால் வேதத்தில் நாம் வாசித்து பார்ப்போமானால் 29வது வசனத்துல தம்முடைய குமாரன் வாசிக்க, தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளாக முதல் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன் அறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். தேவன் அவருடைய சாயலில் தான் நம்மை படைத்திருக்கிறார். அவருடைய சாயலில் தான் நம்மை முன் குறித்து இருக்கிறார். அடுத்த வசனத்தை நம்ம வாசித்து பார்ப்போமானால் எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களும் ஆக்கி இருக்கிறார், எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். தேவன் ஒரு மனுஷனை அழைக்கிறார் அப்படின்னா கைவிடுவதற்கு அல்ல. ஒரு மனுஷன் அவர் தேர்ந்தெடுத்துட்டாரா, ஒரு மனுஷன் அவர் முன் குறித்துட்டாரா, அவர் அழைத்த அழைப்பில் அவர்கள் முடிவு பரியந்த வரையும் என்னவா இருக்கணும்னா நிலைத்து இருக்க வேண்டும். முடிவு பரியந்த நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறார். தேவன் முதலாவதாக நம்முடைய வாழ்க்கையில எது நடந்தாலும் அது தீமைக்கு அல்ல, அது நன்மைக்காக தான் தேவன் நம்முடைய வாழ்க்கையில அவர் செய்கிறார். நாம் நினைப்போம் என்ன இது எப்ப பார்த்தாலும் ஒரே போராட்டமா இருக்கு, ஒரே பிரச்சனையா இருக்கு, ஒரே கண்ணீரின் வாழ்க்கையா இருக்கேன்னு சொல்லி நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம்.
ஆனா அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னா சில நேரங்களில் நமக்கு இதுக்கான காரியங்களை எப்படி ஜெபிக்கணும், எப்படி ஜெபித்து நம்ம அதை ஜெயம் பெறணும்னு சொல்லி நமக்கு அது தெரியாது. அப்ப அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது நாம் தெய்வ சமூகத்தில் போய் எப்படி அதற்காக விண்ணப்பித்து ஜெபிக்க வேண்டும் என்றால், அதே ரோமரின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தில் 26வது வசனத்தை நம்ம வாசித்து பார்ப்போம். அந்தப்படியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நமது பலவீனங்களில நமக்கு உதவி செய்கிற சில நேரங்கள், சில சூழ்நிலைகள் வரும் பொழுது நம்ம ஆண்டவருக்குள்ள நல்லாதான் ஓட்டத்தை ஓடிட்டே இருப்போம். இப்ப ஓடிட்டு இருக்கிற இந்த ஓட்டத்துல சில பிரச்சனைகள், சில போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு வரும் பொழுது நமக்கு சில பலவீனங்கள் ஏற்படும். அந்த நேரத்துல தேவ சமூகத்துக்கு நம்மளால போகக்கூடிய எண்ணமும் இருக்காது, சிந்தனையே இருக்காது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்ம பலவீனமாக இருப்போம். அந்த காரியத்தை எப்படி மேற்கொள்ளணும் கூட நமக்கு தெரியாது. அந்த சூழ்நிலையில தான் ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுகிறதுனா, அந்தபடியே ஆவியானவர் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். என்ன உதவி செய்கிறார் என்றால், நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் இந்த சூழ்நிலையில நம்ம என்ன ஜெபிக்கணும், என்ன தேவ சமூகத்துல வேண்டணும், என்ன விண்ணப்பிக்கணும்னு சொல்லி நமக்கு தெரியாத ஒரு சூழ்நிலையா இருக்கும் பொழுது ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஹல்லேலூயா. ஆவியானவர் இறங்கி வந்து வாக்கு கடங்காத பெருமூச்சோடு கூட அவர் நமக்காக வேண்டுதல் செய்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம என்ன ஜெபிக்கணும், நம்ம எப்படி ஜெபிக்கணும், சூழ்நிலையை பார்த்தா நமக்கு ஜெபம் கூட வராது. ஆனா தேவ சமூகத்துல போய் நாம் ஜெபிக்கும் பொழுது ஆவியானவரே நீர் இறங்கி வாங்கப்பா, வாக்கு கடங்காத பெருமூச்சோடு கூட வேண்டுதல் செய்கிறவரே, இப்போது இந்த நேரத்துல நான் என்ன ஜெபிக்கணும்னு எனக்கு சொல்லிக் கொடுங்க. இந்த சூழ்நிலையை நான் எப்படி மேற்கொள்ளணும் எனக்கு சொல்லிக் கொடுங்க. இப்ப இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில என்ன ஜெபிக்கணும்னு கூட எனக்கு தெரியாத ஆண்டவரே, இந்த காரியத்தை உங்க கரத்துக்குள்ளாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம்ப்பா, எங்களுக்கு வழி நடத்துங்க. ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையில எது நடந்தாலும் சரி அதை குறித்து கவலைப்படாதீங்க. அது நன்மைக்கு தான். ஒரு இழப்பு இழந்திருக்கிறோமா, கவலைப்படவே படாதீங்க. தேவன் எல்லா சூழ்நிலைகளையும் அவர் மாற்றி அமைக்கிற ஒரு தேவனாக அவர் இருக்கிறார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா தேவன் அவரை முன்குறித்திருக்கிறார், அவரை அழைத்திருக்கிறார், அவரை நீதிமானாக்கி இருக்கிறார், அவர் தேவ ராஜ்யத்தில் அவர் மகிமைப்படுத்தி இருக்கிறார். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு அழைப்பை அழைத்த அவருடைய வாழ்க்கையில நீங்க பார்த்தீங்கன்னா குழந்தையே இல்லாத ஒரு சூழ்நிலை, வயதாகிவிட்டது. ஆனாலும் குழந்தை செல்வத்தை தேவன் அவருக்கு வயதான காலத்தில் அவர் கொடுத்தார். அந்த சூழ்நிலையில் ஆபிரகாமுக்கு ஒரு சோதனை அவருடைய வாழ்க்கையில வருகிறது. அப்படி வரும்பொழுது அந்த சூழ்நிலையில என்ன நடந்தது என்பதை நாம் வேதத்தில் பார்க்கும் பொழுது ஆதியாகமம் புஸ்தகம் 22ஆம் அதிகாரத்தில் 1-2 வசனத்தை நாம் வாசிக்க கேட்கிறோம். இந்த காரியங்கள் கடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி எனில் அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்துக் கொண்டு மோரியா தேசத்திற்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகனபலியாக பலியிடு என்றார். இந்த சோதனையில ஆபிரகாம் ஜெயம் பெற வேண்டும். ஒரே குமாரன், அந்த குமாரனை தான் பலியிடும்படியாக ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப எப்படி சொல்றாருன்னா 2வது வசனத்துல பார்க்கணும், உன் புத்திரனும் உன் ஏக சுதனும் உன் நேச குமாரனாகிய ஈசாக்கை
பலியிடு என்றார். இப்பொழுது ஒரே பிள்ளை ஈசாக்கு எத்தனை செல்லமாக ஆபிரகாம் வளர்த்திருப்பார். ஆபிரகாமை தேவன் அழைக்கிறார், தெரிந்தெடுத்திருக்கிறார். அப்போ அப்படிப்பட்ட சூழல்ல தேவன் ஒரு மனுஷனை அழைச்சிட்டாரு, தெரிந்தெடுத்துட்டாரு, அவங்க வாழ்க்கையில போராட்டம் இல்லாம இருக்காது. போராட்டம் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும், கண்ணீரின் வாழ்க்கை இருக்கும், சோதனைகள் இருக்கும். ஆனாலும் தேவன் கைவிட மாட்டார். ஏனால் தேவனை நம்பி விசுவாசித்து இருக்கிறவர்கள், தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சாதாரண நன்மைக்கு ஏதுவாக நடக்குமே தவிர ஒரு பொழுதும் எந்த தீங்கும் தீமைகளும் நேரிடாது. இந்த சூழ்நிலையில ஆபிரகாம் தேவன் எப்படி அழைக்கும் பொழுது அழைப்புக்கு கீழ்ப்படிந்து எப்படி எல்லாவற்றையும் விட்டு அவர் வந்தாரோ அதே போல சோதனை வரும் பொழுது அவர் கீழ்ப்படிந்து நடக்கிறார். அப்படியே தேவன் என்ன சொன்னாரோ அதன்படி பிள்ளையை அவர் கொண்டு போகிறார். ஆனாலும் பிள்ளைக்கு உண்டோ விறகு இருக்கு, எல்லாமே இருக்கு, ஆனா ஆடு எங்க இருக்கு, ஆடு எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பிள்ளைக்கு ஒரே டவுட். வேதத்தை வாசிக்க கேட்போம். 7வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி, என் தகப்பனே என்றான். அதற்கு அவன், என் மகனே, இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றான். தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே? ஆனா ஈசாக்குக்கு தெரியாது, தன்னை தான் தகன பலியாக இட போகிறார் என்பது ஈசாக்குக்கு தெரியாது. அடுத்த வசனம் அப்படியே வாசிப்போம். அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்காக ஆட்டுக்குட்டியை பார்த்துக் கொள்வார் என்றான். அடுத்த வசனம். தேவன் அவனுக்கு சொல்லி இருந்த இடத்துக்கு வந்தார்கள். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன் குமாரனாகிய ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தில் அடுக்கிய கட்டைகளின் மேல் அவனை கிடத்தினான். பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே, ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஆண்டவருடைய காரியங்கள்ல இப்போ ஆபிரகாம் தன் மகனை பலியிட வேண்டும். ஆனா மகனுக்கு ஆட்டுக்குட்டி எங்க இருக்கு அப்பா கிட்ட கேட்கிறாரு. ஆனா ஆண்டவர் பார்த்து கொள்வார்னு சொல்லி யார் சொல்றா? ஆபிரகாம் மகனிடத்துல சொல்றாரு. இப்ப இவங்க எல்லாரும் இங்க வந்தாச்சு. பின்பு ஆபிரகாம் 10வது வசனத்துல பார்த்தோம்னா, பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான். 11வது வசனம். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே, ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன், ஏதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், பிள்ளையான மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். அந்த தகன பலிக்காக ஒரு ஆட்டுக்குட்டியை தேவன் ஏற்படுத்தி கொடுத்து தன் மகன் மறியாதபடிக்கு, மரித்து போகாதபடிக்கு, தகன பலி இடாதபடிக்கு கர்த்தர் ஆபிரகாமை சோதித்ததிலே ஆபிரகாம் ஜெயம் பெற்றவராக அவர் காணப்படுகிறார். அந்த இடத்துக்கு என்ன பெயரிடப்படுகிறது என்றால் 14வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்துக் கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. அப்படின்னா தேவன் நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு சோதனைகள் நேரிட்டாலும் சரி, தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ள வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆகையால் யெகோவா ஈரே
எல்லாவற்றையும் நீர் பார்த்துக் கொள்வீர். ஏனென்றால் தேவனிடத்திற்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக தான் நடக்கும். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக தான் நடக்கும். இந்த இடத்துல நாம் ஆதியாகமம் புத்தகம் 22வது அதிகாரத்துல ஆபிரகாமுடைய வாழ்க்கையை நாம் பார்த்தோம். ஆனால் நம்முடைய பிதா தம்முடைய சொந்த குமாரனை இயேசுவை இந்த பூமிக்கு அவர் அனுப்புகிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 6வது 16வது வசனத்தை நாம் வாசித்து பார்த்தோமானால், John chapter 3 verses 16, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஹல்லேலூயா. இந்த இடத்துல நமக்காக இயேசு கிறிஸ்து பலியாய் இருக்கிறார். அவர் தம்முடைய பிதாவானவர் தம்முடைய ஒரே குமாரனை நமக்காக இந்த பூமியிலே தந்தருளி அவர் இந்த பூமியிலே பிறந்து வாழ்ந்து ஊழியம் செய்து பின்பு மரித்து மறுபடியும் நமக்காக அவர் உயிர்த்தெழுந்திருக்கிறார். இந்த பலி எதற்காக? நாமும் அவரோடு கூட பரலோக ராஜ்யத்தில் போய் அங்கு சேர்ந்து அவரோடு கூட வசிக்கலாம். நமக்காக நம்முடைய பாவங்களை மன்னிக்கவும் நம்முடைய பாவத்தில் நம்மை மீட்டெடுக்கவும் தன்னையே பலியாக அவர் செலுத்தி இருக்கிறார். ஒருவரை முன் குறித்திருக்கிறாரா? ஒருவனை அழைத்திருக்கிறாரா? அவனை நீதிமானாக்கி இருக்கிறாரா? அவர்களை தேவன் பரலோகத்தில் மகிமைப்படுத்ததான் அவர் வைத்திருக்கிறார். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலம் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்றால், பிதாவானவர் நம்மீது அன்பு கூர்ந்தபடியினால் தம்முடைய ஒரே குமாரனை அவர் இந்த பூமிக்கு அனுப்பி அவர் நமக்காக சிலுவையின் பாடுகளை சுமந்து அவர் மரித்து உயிர் எழுந்திருக்கிறார் என்றால் அவருடைய வருகை மிகவும் சமீபமாய் இருக்கிறது. ஆகையால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கும் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். அவருடைய வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்றால் ஒவ்வொரு நாளும் நம்மை நாமே தகுதி உள்ளவர்களாக மாற்ற வேண்டும். ஒவ்வொரு நாளும் சமூகத்திலே நாம் காத்திருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம்மோடு கூட என்ன பேசுகிறார் என்பதை நாம் கவனித்து அதன்படியாக செயல்பட வேண்டும். சில சூழ்நிலைகள் வரும், ஆனாலும் கூட வாக்கு கடனான பெருமூச்சோடு கூட வேண்டுதல் செய்கிற ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறபடியால் நாம் என்ன ஜெபிக்க வேண்டும் என்பதை தேவன் நமக்கு வெளிப்படுத்தி காண்பிப்பார். ஹல்லேலூயா. ஆகையால் தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவன் நமக்கு நன்மைகளை அவர் வைத்திருக்கிறார். அந்த நன்மைகளை நாம் சுதந்திரிக்க வேண்டும் என்றால் தேவனுடைய கட்டளைகளுக்கு கற்பனைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது தேவனுடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற முடியும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.